மதுரை நீதிமன்றத்தில் வி.கே. குருசாமி ஆஜராயிட்டு அங்கேருந்து விமானம் மூலமாக பெங்களூர் போகிறார். எதுக்கு போனாருன்னு தெரியல. ஏதோ பெங்களூர் போகிறாரு குருசாமி அவர் கூட. அங்கே போயிட்டு பனசாவடி, பெங்களூரில் பனசாவடின்ட்டு ஒரு ஒரு ஹோட்டல், ஒரு பகுதியில் ஹோட்டல் ஒன்று இருக்குது. அங்கே போய் டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு 5 பேர் ஏறி இறங்கி அவரை அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணவங்க என்ன பண்ணுறாங்க, அவரை கொலை பண்ணாமல் கண்டமாக்கிடுறாங்க. அதாவது கொடூரமாக வெட்டி அவர் போட்டுறாங்க. அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போட்டு போய் அவர் உயிர் பொழைச்சிட்டார். பெங்களூரில் பண்ணியிருக்காங்க. பெங்களூரில் பண்ணி, மதுரையில் நடந்த சம்பவம் இப்போ பெங்களூரில் நடந்திருக்கு 2023. அதில் அந்த கேஸில் கைதியானவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளைக்காளியோட ஆதரவாளர்கள் வந்து பிரசன்னா, கார்த்தி, குரு, விஜய் அப்படின்ற ஒரு 4-5 பேர். அதில் அந்த கேஸில் வெள்ளைக்காளி பேர் வந்து இல்லை, இருந்துச்சா இல்லையான்ற தெரியும். காரணம் என்னென்னா, வெள்ளைக்காளி 2018-19 ஜெயிலில் இருக்கார். ஓகே. இப்போது அடுத்து 2023 இந்த குருசாமிக்கு படுகொலை செய்கிறாங்கல்ல, இந்த வெட்டுப்படுறாங்க. அப்போது வந்து அதில் கைதியானோடனே குருசாமி வந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்து ஒரு வீட்டிலே இருந்து சிகிச்சை பெற்று வர்றார். அந்த நேரத்தில் அவர் மேலேயும் ஒரு வழக்கு பதிவு செய்கிறாங்க. எப்படின்னா, அவர் மகன் வந்து துப்பாக்கி வைத்திருந்ததாக குருசாமி மீதும் ஒரு வழக்கு பதிவு செய்கிறாங்க. அவர் மகன் மணி மீதும் வழக்கு பதிவு செய்கிறாங்க. இவர்கள்லாம் கைது செய்யப்படுறாங்க. குருசாமி கைது பண்ணல, போலீஸ் பாதுகாப்போட வீட்டில் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கார். ஹவுஸ் அரெஸ்ட்டில் போலீஸ் பாதுகாப்போட வீட்டிலே இருந்து சிகிச்சை. அவர் தான் பெட்டு தானே, பெட்லேயே இருக்கிறார்ல. இப்போது இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா, ராஜபாண்டி குருசாமி கிட்டேருந்து கடந்து போயிடுச்சு. இதுக்கு நடுவில் நோய்வாய்ப்பட்டு ராஜபாண்டி இறந்துடுறார். ராஜபாண்டி இறந்துறாரு. 1 வருஷமோ 2 வருஷம் முன்னாடி ராஜபாண்டி ஒருத்தர் இறந்துட்டார் நோய்வாய்ப்பட்டு. குருசாமி மட்டும் தான் இருக்காரு. குருசாமி மட்டும் பெட்டில் இருக்கார், நடக்க முடியாது. ஆமாம். ஆனால் குருசாமி தங்கை மகன் இருப்பார், குருசாமி மகள் இருப்பாங்க, மீதி எல்லாரையுமே முடிச்சிட்டாங்க. அப்போது 2025ஆம் ஆண்டு 2024 பிரேக் விட்றான், 2014 பிரேக் விட்றானுங்க, 2024 பிரேக் விட்றானுங்க. 2025 மார்ச் மாதம் 22ஆம் தேதி அன்னைக்கு குருசாமியோட தங்கச்சி மகன் கிளாமர் காளீஸ்வரன் என்ற கிளாமர் காளி அப்படின்ட்டு அவர் வந்து மதுரைக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறாரு. அவர் அங்கே போயிட்டு அங்கே 1 மாதமாக அங்கே தங்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல வச்சு அவருக்கு மனைவி மீனாட்சின்னு யாரோ 2 குழந்தைங்க இருக்குது. அங்கே வந்து 22/3/2025 கிளாமர் காளியை படுகொலை செய்கிறாங்க. அந்த நேரத்திலலாம் வெள்ளைக்காளி 6 வருஷமாக சிறையில் இருக்கார்.